பைரவில இன்னைக்கு சிவாவை எப்படி சிந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, மகா ஸ்னேகாவோட அடுத்த பிளான் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போன சிவா இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு வாசலையே பார்த்துட்டு நிக்கிறாங்க சிந்து. இங்க ஸ்னேகா சிவாக்கு டவலை கொடுத்து, இந்தா சிவா, உன் தலை ரொம்ப ஈரமா இருக்கு, துவட்டிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே துவட்டியும் வர்றாங்க. உன்னோட ஷர்ட் ரொம்ப ஈரமா இருக்கு, அதை கழட்டி கொடு, நான் ட்ரை பண்ணி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவா ரொம்ப தயங்கிட்டு அதுக்கப்புறம் கழட்டியும் தராரு. இங்க நடக்கிறதெல்லாம் தெரியாத சிந்து சிவா எப்போ வீட்டுக்கு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி சிந்து வெயிட் பண்றதை பார்த்துட்டு, என்னம்மா சிவா இன்னும் வீட்டுக்கு வரலையா, எங்க போயிருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்னேகா ஃபங்க்ஷனுக்குன்னு சொன்னோன்னே அன்னபூர்ணியும் கொஞ்சம் தயங்குறாங்க. சிவா உன்கிட்ட நல்லா பேசுறானாமா அப்படின்னும் கேக்குறாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறாரத்த, முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அன்னபூர்ணி அதுக்கப்புறம், எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான்மா புரியல, அவன் தான் உன்னை கடத்தி கூட்டிட்டு போய் தாலி கட்டினான், ஆனா ஏன் இன்னும் அவன் உன்னை ஏத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டோன்னே சிந்துவுக்கு பதில் சொல்ல தெரியல. சரி, ஸ்னேகா ஏதாவது சொல்லியிருப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அங்க இருந்து போயிடுறாங்க. கார் வர்றத மேல இருந்து பார்த்துட்டு சிவா வந்துட்டாருன்னு ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா வந்தது மகாவும் ஐஸ்வர்யாவும் மட்டும்தான். என்ன இவங்க 2 பேர் தான் வர்றாங்க, டாக்டரை காணா அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்து. மகா உடனே, சிவாவை காணான்னு யோசிக்கிறியா, சிவா இன்னைக்கு வரமாட்டான், ஸ்னேகா கூடவே இருந்துருவான், விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் கேக்குதா அப்படின்னு வேற சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சிந்துக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. இங்க ஸ்னேகா காஃபி எல்லாம் போட்டுட்டு வந்து சிவாக்கு கொடுக்குறாங்க. ஸ்னேகா கூட தான் சிவா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிந்து வீட்டுல இருப்பாங்களா என்ன? சிந்து மலையிலேயே ஓடி பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. ஜன்னல் வழியா ஸ்னேகாவும் சிவாவும் ஒன்னா உட்காந்து காஃபி குடிக்கிறதா பாக்குறாங்க. ஸ்னேகா அதுக்கப்புறம் சிவா கிட்ட, நம்ம காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து உன்னோட விரல் நகம் கூட என் மேல பட்டது கிடையாது, என்ன நீ தப்பா ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது, அதனாலதான் சிவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ சிவா அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. அதோட நிறுத்தாம, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை 3 தடவை கிஸ் பண்ணியிருக்கேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை ஒரு தடவை கூட கிஸ் பண்ணது கிடையாது, உன்னை ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கவா அப்படின்னு வேற கேக்குறாங்க. என்ன ஸ்னேகா பேசுற, பேசாம இரு அப்படின்னு சிவா சொல்றாரு. சிந்து இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க மலையிலேயே நின்னு. ஸ்னேகா சிவா பக்கத்துல போய் கிஸ் பண்ண பாக்குறாங்க. ஸ்னேகா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாரு சிவா. நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கேன், நான் அவகிட்ட இருந்து ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நமக்குள்ள இதெல்லாம் வேணா ஸ்னேகா, ஏன் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற, உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, முதல் நீ சட்டையை கொண்டு வா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. சிந்துக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிருது, அப்பாடா அப்படின்னு நினைக்கிறாங்க. சிந்து உடனே, இனிமேல் கடவுளே வந்து சொன்னா கூட நான் உன் மேல சந்தேகப்பட மாட்டேன் டாக்டரே, நான் இங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிந்து கிளம்பிடுறாங்க. சிவா நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னோன்னே ஸ்னேகா, இன்னும் சட்டை காயல சிவா, அது மட்டும் இல்லாம மலையில எப்படி போவ அப்படின்னு கேக்குறாங்க. நான் கார்ல போய்க்கிறேன் அப்படின்னு சிவா சொல்ல, நான் வரல சிவா, எனக்கு எங்கேயுமே வர விருப்பம் இல்லை, நான் இங்கேதான் இருக்க போறேன், என்ன நீ தனியா விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேக்குறாங்க. என் கூட வந்தா உன்னை நான் விட்டுட்டு போறேன், இல்லைன்னா இரு, நான் டிரைவரை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை எடுத்து போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சிவா கிளம்புனதுக்கு அப்புறம் ஸ்னேகா பயங்கரமா அலறாங்க. நீ ரொம்ப மாறிட்ட சிவா, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி மாறிட்டியே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில சிந்து சமையல் கட்டல பாட்டு பாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சிட்டு வந்து, என்ன பயங்கர சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு இருந்த ஒரு சந்தேகம் இப்ப சுத்தமா இல்ல, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சிட்டு கேட்க, நடந்த எல்லாத்தையும் வரிசையா சொல்றாங்க சிந்து. இந்த காலத்துல இப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான மனுஷனா, டாக்டர் மட்டும் மன்னிச்சு உன்னை ஏத்துக்கிட்டா உன் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் சிந்து அப்படின்னு சிட்டு சொல்றாங்க. சீக்கிரமா அது நடக்கதான் போது, கண்டிப்பா டாக்டர் என்னை ஏத்துப்பாரு அப்படின்னு சிந்து சொல்றாங்க. இங்க ஸ்னேகா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து, ஏமா அலற, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. சிவா முன்னாடி மாதிரி இல்லப்பா, என்கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறாரு, நேத்து பர்த்டே ஃபங்க்ஷன்ல கூட என்கிட்ட சரியா பேசல, யாரோ 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அவர் டிப்ரெஷன்ல இருக்காரு, அதனாலதான் அப்படி இருக்காரு, நான் இந்த ராம ஃபாலோ பண்ணிட்டு போய் ஷியாம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், நான் அதை பாத்துக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆமாம்பா, இன்னொரு தடவை அந்த ராம் வந்து ஷியாம பத்தி என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. வீட்டுல அதுக்கப்புறம் காயத்ரிக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் நடக்குது. பைரவி தான் முன்னாடி வந்து நின்னு காயத்ரிக்கு அலங்காரம்லாம் பண்ணி வர்றாங்க, பொட்டு வச்சு வர்றாங்க. ரொம்ப அழகா இருக்க காயத்ரி அப்படின்னும் சொல்றாங்க. சிந்து வந்து, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தேவையான பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் சுட்டு வச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. பைரவி உடனே, நீ சுட்டு வச்ச பஜ்ஜி போண்டா பிடிக்குதோ இல்லையோ, காயத்ரியை கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரலையேன்னு ஆறுமுகம் கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை போய் வரவேற்கிறாரு ஆறுமுகமும் சிவாவோட அப்பாவும். தூரத்துல இருந்து நம்ம மகா ரொம்ப கொடூரமா பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ என்னமோ. இனி என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.